தொடர்ந்து அரம்சை அறக்கட்டளை ஊடாக இன்றைய நாளில் வவுனியா மாவட்டத்தில் கணேசபுரம் இந்த கிராமம் இன்று கூட இன்னும் அந்த திட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த நிகழ்வை செய்ய வந்து இந்த மாணவர்களோடு இந்த சிறார்களோடு இந்த இடத்தில் நிற்பதை என்று உண்மையிலேயே கவலைப்படுகிறேன். ஏனென்றால் மிகவும் வறுமையான ஒரு அடிப்படை தேவைகள் கூட இல்லாத ஒரு மாணவர்களை கொண்ட இந்த கிராமம் இந்த உன்னதமான உதவி திட்டமானது இந்த மாணவர்களுக்கு கொடுப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது வீரத்தமிழர் முன்னணி அமைப்பின் ஊடாக இந்த வறிய மாணவர்களுக்கு தேவையுடைய மாணவர்களுக்கு தக்க தருணத்தில் உதவும் முன்வந்த இன்றைய நாளில் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சூரிய புத்திரன் அனுஷ்கா தம்பதிகளின் செல்வ புதல்வி தியா அவர்களின் 15வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கற்றல் உபகரணங்களையும் உணவையும் வழங்கியிருக்கின்றோம். இந்த வேளையில் இந்த உதவியை வழங்கிய தியா அவர்களின் பெற்றாருக்கு முதற்கண் இந்த மாணவ செல்வங்கள் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் சகல சௌபாக்கியமும் பெற்று தியா அவர்கள் சிறப்பான வாழ்வு வாழ இன்றைய நாளிலே பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்த்து நிற்கின்றேன். தொடர்ந்து இந்த கிராமத்திற்கு இந்த வீடியோவை பார்க்குற யாரா இருந்தாலும் அல்லது இந்த அமைப்பாக இருந்தாலும் அடிப்படை தேவைகள் எத்தனையோ தேவைப்படுகின்றது. இந்த மாணவ செல்வங்களின் கல்வியை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் பல உதவிகளை இந்த மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக இந்த கணேசபுர கிராமத்திற்கு உதவி நல்க வேண்டும் என கேட்டு மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த குடும்பத்தினருக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tia. Happy birthday to you. உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாணவி தியா அவர்களின் 15வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது பெற்றோரால் இந்த மாணவ செல்வங்களுக்கு வவுனியா மாவட்டத்திலே கணேசபுரம் பாடசாலைக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இந்த உணவையும் கற்றல் உபகரணங்களையும் வழங்கியிருக்கின்றோம். இந்த வேளையிலே பிறந்த தினத்தை கொண்டாடும் தியா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கிய இந்த உதவிக்காக நன்றிகளை கூறி நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.